அனைவருக்கும் பத்மாசினி ஜோதிடம் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடத்தின் தலைப்பு இரட்டை நாக்கில் காரணமாக தாமத திருமணம். இரட்டை நாக்கில் தாமத திருமணம், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணங்கள் தாமதமாகவே நடந்துட்டு இருக்குது. ரொம்ப ஒரு டைமில், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் இந்தந்த பீரியடில் நடக்கும் அப்படின்னு இருந்தது. இப்போ அப்படிலாம் நடக்க மாட்டேங்குது. அதாவது என்னதான் ஒரு ஜோசியர் ஒரு குறிப்பிட்ட இந்த தசாபுக்தியில் நடக்கும், இந்த பீரியடு குரு பலன் இருக்குது, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொன்னாலும், ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணங்கள் நடப்பதில்லை. அது என்ன காரணம்? முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, இதுதான் முக்கியமான காரணம். இரட்டை நாக்கு. அதாவது இரட்டை நாக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சொல்லும்போது, அதாவது விளம்பரப்படுத்தும் போது தன்னுடைய மகன் அல்லது மகளுடைய விவரங்களை கொடுத்து பின்னால் அவர்கள் ஆப்போசிட் பர்சன்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மகனுக்காக, தன்னுடைய மகனுக்காக மருமகள் வர வேண்டும், தன்னுடைய மகளுக்காக மணமகன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு மேட்ரிமோனியில் கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு எந்தாவது ஒரு ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஏதோ ஒரு இதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, சொல்வது ஒன்று, ஒருத்தர் தொடர்பு கொள்ளும்போது பேசுவது ஒன்று. இப்படி தான் நடக்குது. இது ஒரு உதாரண ஜாதகம். இந்த ஒரு உதாரண ஜாதகத்திலே லக்னம் அமைந்துள்ள இடம் கன்னி ராசியிலே லக்னம் அமைந்திருக்கு. துலாம் ராசியிலே ஆட்சி வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். சூரியனும் புதனும் புத ஆதித்ய யோகம் பெற்று விருச்சிக ராசியிலே இருக்காங்க. இங்கே தனுசு ராசியிலே ராகு கிரகம் இருக்கிறார். மகரம் ராசியிலே குருவும் சனியும் இருக்கிறார்கள். செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். கேது கிரகம் அவர் மிதுனம் ராசியில் இருக்கிறார். சந்திரன் இங்கே சிம்ம ராசியிலே இருக்கிறார். இது ஒரு உதாரண ஜாதகம். இந்த உதாரண ஜாதகப்படி ஒருத்தர் அப்படியே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை தொடர்பு கொண்டு ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அதில் லக்னம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அவரை பற்றி, இந்த ஜாதகர் அல்லது ஜாதகியை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் லக்னம். இப்போ லக்னம் அப்படின்னு சொல்லும்போது உயரம் 5.6, எதிர்பார்ப்பு ஒரு குறிப்பிட்ட லெவல் போடுவாங்க இல்லைங்களா, எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த வித்தின் தி கண்ட்ரோல் லிமிட்லேயே அந்த ஒரு உயரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருந்து அந்த மணமகன் சைடில் பையனுடைய அம்மா அப்பா தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த வித்தின் தி கண்ட்ரோல் லிமிட்லேயே உயரம் இருந்தாலும், அப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க என்னுடைய பெண்ணுடைய உயரம் 5.6, அதே 5.6 தான் இருக்கணும், இல்லை 5.5 அந்த மாதிரி அந்த லெவலில் தான் இருக்கணும். நீங்கள் 5.23 எனக்கு வேண்டாம், ஆனால் அங்கே விளம்பரத்தில் போட்டிருப்பாங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தினாலே தாமதம். அடுத்தது வேலை பார்க்கும் இடம். வேலை பார்க்கறது எந்த ஒரு அரசு வேலையாக இருக்கணும், நல்ல ஒரு சம்பளம் மாதத்துக்கு இவ்வளோ ரூபாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் குறிப்பிட்டு பண்ணியிருப்பாங்க. பேசும்போது, தொடர்பு கொண்டு பேசும்போது என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அரசு வேலைன்னா அரசு வேலையே எனக்கு கண்டிப்பாக வேணுங்கிறது இல்லைங்க, அதில் எனக்கு கூடுதல் வருமானம் இருக்கணும், கூடுதல் வருமானம் இருக்கணும். நான் இவ்வளோ ரூபான்னு சொன்னேன்னா கரெக்டாக அதே அமௌண்ட்டுக்கு நான் 1 மடங்கு கேட்டால் எனக்கு 2 மடங்காக வரணும், அது மாதிரி சம்பளம் இருக்கணும், 1 லட்சம் ரூபாய் மாப்பிள்ளை சம்பாதிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வரன் இது கொடுக்குறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஆனால் பேசும்போது 1.25 லட்சத்துலேருந்து 2 லட்சம் இருக்கணும், 1 லட்சம்லாம் அதெல்லாம் போராதுங்க அப்படின்னு அப்புறமா மாற்றி பேசுறது. இது மாதிரி இரட்டை நாக்கில் பேசுறது, ஒன்று சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று விளம்பரங்களில். அதே மாதிரி ஒவ்வொரு இடமுமே சரி. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆரம்பத்தில். அதாவது அவங்க வீட்டில் யார் இருக்காங்களோ அவர்கள் அந்த பெண்ணை
நன்றாக வாழ வைப்பார்கள் அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு, தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு, உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் அந்த பெண்ணை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பணும். அதை விட்டுட்டு எத்தனை பேர் இருப்பீங்க, அம்மா அப்பா இருக்கக்கூடாது, அப்படியே இப்படியே ரொம்ப பெரிய குடும்பமாக இருக்கக்கூடாது, இதை மாதிரிலாம் பார்த்து சொல்கிறதுனால என்ன ஆயிடுது, இரட்டை நாக்கிலே தாமத திருமணம். அவங்க போடும்போது போட்டிருப்பாங்க, குடும்பத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காமனாக கால் பண்ணி பேசுவாங்க. அப்போ எத்தனை பேர் இருக்கீங்க, இதெல்லாம் வேண்டாங்க, எங்களுக்கு 2 பேர் தான் இருக்கணும், வேற யாருமே இருக்கக்கூடாது, கூட்டம் மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு அப்புறமா சொல்கிறது. இதை மாதிரி சொல்கிறதெல்லாம் தான் இரட்டை நாக்கு. இதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாமே தாமதம் ஆகிட்டே வரும். சம்பளம் எவ்வளவோ அதை 2 மடங்காக கேட்குறது. அதுக்கப்புறமா சொத்து பத்து என்ன இருக்கு, அந்த வாகனம் இருக்கா. 4வது பார்த்தீங்கன்னா கல்வி வீடு வாகனம். இங்கே பார்த்தீங்கன்னா கல்வி வீடு வாகனம் ஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னா ராகு. இது ராகு அப்படின்னா பிரம்மாண்டம். இவர் நல்ல ஒரு வசதி படைத்தவராக இருப்பார். நல்ல வீடு, ஒரு வீடுக்கு 2 வீடு இருக்கும். வாகனமும் 2 வாகனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 கார் வச்சுருப்பார், ஒரு ஸ்கூட்டர் இருக்கும். அதை மாதிரி ஏதாவது இருந்தாலும் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்த காரை, எனக்கு இந்த கார் வேணாங்க, எனக்கு இந்த மாடலில் இருக்கிற கார் வேணும். எப்படி அதை மாதிரிலாம் மாற்றி பேசுறது. அதாவது ஒரு எந்த வேணுமோ, ஒரு வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதுதான் முக்கியமே தவிர, எனக்கு 2 கார் இருக்கணும், 4 கார் இருக்கணும், பெரிய பெரிய விஷயங்களுக்காக எல்லாம் ஒவ்வொரு கார்லையா போயிட்டு இருக்க போகிறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் இல்லைங்களா. இதனால் சொல்லும்போது என்ன ஆகிடுது, இரட்டை நாக்காக பேசுகிறாங்க. அதாவது சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நிகழ்வுலையே இப்போ இதை மாதிரிலாம் தான் நிறைய நடந்துட்டு இருக்குது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா கல்யாணம் தாமதமாகி கொண்டே வருகிறது. இதையெல்லாம் நீங்கள் மாற்றி யோசித்து ஒரு கல்யாணத்துக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, அந்த விஷயங்களில் என்னென்னலாம் நம்மளால் வச்சு மேனேஜ் பண்ண முடியும், அது இருந்தாலே போதும். இப்போ அது எவ்வளவு பார்த்து சிக்கனமாக செலவு செஞ்சாலும் அந்த சேர்த்த பணத்தை அம்மா கையில் கொடுத்து போடு செல்ல பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. இப்போ அந்த யார்கிட்ட வேணுமா கொடுக்கட்டும், 50-50%, பாதி அம்மா கிட்ட கொடுக்கட்டும், பாதி ஒய்ஃப் கிட்ட இருக்கட்டும், எப்படி என்னமாலாம் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு லைஃப் போச்சுன்னா அதுதான், அந்த லைஃப் தான் நிரந்தரமான வாழ்க்கை. இல்லைன்னா கல்யாணமாகி வெகு சீக்கிரத்திலேயே என்ன ஆயிடுறது, விவாகரத்து அப்படின்னு ஆயிடுது. அது மாதிரிலாம் இல்லாமல் இது இரட்டை நாக்கில் பேசாமல் என்ன வார்த்தை சொன்னமோ அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பேசினால் அந்த வாழ்க்கை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த இரட்டை நாக்கில் தாமத திருமணம் ஆகி கொண்டிருப்பதற்கு என்னென்ன காரணம்ன்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது சொன்னது ஒரு சில காரணங்கள் தான் சொல்லியிருக்கேன். இதை மாதிரி நிறைய காரணங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் தவிர்த்து என்ன சொன்னீங்களோ சொன்னபடி செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் ஒருத்தர் சில அரசாங்கம் நான் ஆட்சிக்கு வந்தால் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது என்ன ஒரு அறிக்கை விடுறாங்க அப்படின்னா, அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோங்க, சொன்னதெல்லாம் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் இரட்டை நாக்கு. அது மாதிரிலாம் சொல்கிறதுனால என்ன ஆகிடுது, அவங்களுடைய ராஜாங்கம் ரொம்ப நாள் நிலச்சி நிற்காது அப்படின்னு சொல்லி இந்த திருமணம் சம்பந்தப்பட்டு இரட்டை நாக்கில் தாமத திருமணம் அப்படின்னு திருமணம் தாமதம் ஆகிட்டு இருக்கிற காரணத்தெல்லாம் இப்போ பார்த்தோம். இனிமேல் திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும்னு சொல்லி இன்றைய ஜோதிட வகுப்பை நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.